ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம மாறன் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படியோ வீராவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யா சம கடப்பில் இருந்துகிட்ருக்காங்க. இவனால் மட்டும் எப்படி சரியான டைமுக்கு வர முடியுது, எல்லாமே சொதப்பிடிச்சு இவன் மட்டும் ஒரு நிமிஷம் பிந்தி வந்திருக்க, எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் வீரா கழுத்தில் தாலி கட்டி அவளுக்கு புருஷன் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஆதித்யா இருக்காங்க இல்லையா, அவங்க சூர்யா நம்ம மாறன் வீராவை பழி வாங்குற விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக நம்ம சூர்யா அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்கள் சூர்யா, உங்களுக்கு அந்த மாறன் எதிரின்னு நல்லாவே தெரியும். என்னடா இவன் கூப்பிட்டு பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? எனக்கும் அந்த மாறன் தான் எதிரி. நான் காதலிச்ச பொண்ணு இல்லாமல் போகிறதுக்கு அவன் காரணமாயிட்டான் சூர்யா. நம்ம எதிரியோட எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. அதனால் நானும் உங்களை மாதிரி தான் மாறின பழி வாங்கணும்னு துடிக்கான் அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அது மட்டும் கிடையாது, உனக்கு வீராவை பிடிச்சிருக்கு, அது கூட எனக்கு தெரியும் அப்படின்னதும் சரி, இப்போ எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? இங்கே பாரு, அந்த மாறனை நாம் 2 பேரும் சேர்ந்து தான் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னதும் நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு சூர்யா கேட்குறாங்க. ஆமாம், இங்கே பாரு, உனக்கும் மாறன் எதிரி, எனக்கும் மாறன் எதிரி. நம்ம மாறனை 2 பேரும் சேர்ந்து ஒழிச்சு கட்டணும்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறமா நீ ஆசைப்பட்ட மாதிரி வீராவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் உடனே சூர்யா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. 2 பேருமே அந்த இடத்துல கை கோத்து கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம வீராவும் அவங்களோட பிஏயும் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட் டியூட்டி முடிச்சுட்டு காரில் வந்துட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, இந்த பக்கம் நம்ம ஆதித்யாவோட ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீரா வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்ததும் வீரா அதிர்ச்சி ஆகிறாங்க. அக்கா, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம வீராவோட பிஏ சொன்னதும், இங்கே பாரு, அவனுங்களுக்கு நான் தான் தேவை, அதனால எக்காரணத்தை கொண்டும் நீ வண்டியை விட்டு இறங்காத, புரியுதா அப்படின்னுட்டு உடனே வீரா டிரைவரை ஒரு காட்டு பக்கமாக வண்டியை நிப்பாட்ட சொன்னதும் டிரைவரும் அதே மாதிரி வண்டியை நிப்பாட்டுறாங்க. உடனே வீரா அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஆதித்யாவோட அடியாட்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீராவை காட்டுக்குள்ளேயே துரத்திட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வீரா ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ரவுடிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீராவை பிடிக்கலான்னு போகிறாங்க. சம மாதம் அந்த இடத்துக்கு நம்ம மாறம் ரவுடிங்களை அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம வீரா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம மாறன் தன்னை காப்பாற்றினதும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் ரவுடிங்க எல்லாரையுமே அடிச்சியோட விட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா வீரா ரொம்ப நன்றிடா, ஆமாம் எப்படி நீ சரியான டைமுக்கு இங்கே வந்த அப்படின்னதும், இங்கே பாரு, நீ எங்கெல்லாம் போகிறையோ நான் அங்கேயும் வரேன். நான் ஒன்றும் கனிக்கு மட்டும் பாடி கார்டு கிடையாது மேடம், உங்களுக்கு தான் புரியுதா? அதுவும் நைட் டியூட்டியில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னதும் சரி, எப்படியோ கரெக்டான டைமுக்கு காப்பாற்றிட்ட, நீ வரலன்னா என்ன ஆயிருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியலை, ரொம்ப நன்றி அப்படின்னதும் சரி மேடம் விடுங்க, இங்கே பாருங்கள் இருட்டிடுச்சு, இப்போதைக்கு நமக்கு இந்த ஏரியாவில் வண்டியும் கிடைக்காது மேடம், அதனால விடிஞ்சதும் போகலாம், இங்கேயே தங்க பண்ணிட்டான் அப்படின்னதும் ஏய் என்ன உளறிட்டு இருக்க? இங்கே பாருங்கள் மேடம், வீட்டுக்கும் ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இதை விட்டால் வேற வழி இல்லை, அப்படி போகணுன்னா தனியே போங்க, மறுபடியும் ஆதித்யா ஆட்கள் வருவானுங்க, மறுபடியும் என்னால் ஃபைட் பண்ண தெம்பு இல்லை மேடம் அப்படின்னு அந்த இடத்துல மாறன் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. உடனே பார்த்தோம்னா நம்ம வீராவும் சரி இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா உடனே அசந்து நம்ம மாறனோட மடியில் தூங்கிடுறாங்க. அப்போது நம்ம மாறனுக்கு சொல்லவா வேணும், அந்த இடத்துல மாறன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீரா தூங்குறத பார்த்து. அங்கே பார்த்தோன்னா ஏதோ ஊழ விடுது. உடனே மாறன் மேடம் இப்படியே தூங்கிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னதும் உடனே வீரா எழுந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொன்னதும் உடனே பார்த்தோன்னா நம்ம மாறன் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு சோளம் தோட்டம் இருக்குது. அங்கே இருக்கிற சோளம் தோட்டத்தில் போய் சோளன்லாம் பறிச்சுட்டு எரிய வச்சு அந்த சோளனை சுட்டு கொடுக்குறாங்க. இதா சாப்பிட்டுக்கோ அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா அந்த இடத்துல நம்ம வீராவும் சோளனை சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல வீரா சாப்பிட்டு முடிச்சதும் ஏதாச்சும் குடிக்கணும் போல இருக்கே அப்படின்னதும் அங்கே பார்த்தோன்னா யாரோ
ஓரத்தில் வந்து பானை நிறைய கல் வந்து கறந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. அதை வேறு ஏதோ ஒன்று நினச்சி நம்ம வீரா என்ன பண்ணுறாங்கன்னா குடிச்சிடுறாங்க. ஏய் என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னதும் பார்த்தா அதை தான் வந்து குடிச்சிருக்காங்க நம்ம வீரா. ஸோ நம்ம மாறனுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியலை. அடிப்பாவி இதையா குடிச்சிருக்கா இன்னைக்கு போச்சு அப்படின்னுட்டு மாறன் சொல்லி வாயை எடுக்கல. பார்த்தோன்னா வீரா அந்த இடத்துல புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருடா, ஒரு உண்மையை சொல்லவா, எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்ச நபர்னா அது நீதாண்டா, உனக்கு தெரியுமா, சொல்லு என்ன சொல்லு அப்படின்னு மாறன் கேட்டதும், நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கண்டா மாறா அப்படின்னதும், இங்கே பாருடி நீ என்ன காதலிக்கிறேன்னு அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா வீரா வந்து நம்ம மாறன் தோல்லையை வந்து சாஞ்சிக்கிட்டு அவங்க கண்ணத்தில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ